மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்தும் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான்களின் நிலையை பொறுத்தும் என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், நினைத்தது நடக்குமா, கடன் பிரச்சனை தீருமா, பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தீவிரமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் கச்சிதமாக செய்பவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் நினைத்த பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார். அனைத்து எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இதுவரைக்கும் தடுமாறி கொண்டிருந்த நீங்கள் இனி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. சரியான பாதையில் போய் கொண்டிருப்பவர்கள் அதைவிட முன்னேற்றத்திற்கு செல்ல போகிறீங்க. உங்களுடைய 10வது வீட்டில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 10வது வீட்டில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வருவார். வரும்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் சிந்திய வியர்வைக்கு நல்ல பலன் கிடைக்க போகின்றது. குடும்பத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைச்சிட்டோம். தள்ளி போன திருமணம் நல்ல விதத்தில் முடிய போகின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்து அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே இனி செய்ய போறீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நிச்சயம் அந்யோன்யம் பிறக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் இருவருக்குள்ளாரையும் வீண் வம்பு சண்டையை ஏற்படுத்திய உறவினர்கள் எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. வாங்கி இருந்த கடனை எப்படி அடைப்பது அப்படின்ற மாதிரி வருந்தினவர்களுக்கு எல்லாம் மிக பெரும் அளவில் பாக்கியம் யோகம் உண்டாக போகின்றது. இனி அதற்கான வழி பிறக்கப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். பிரச்சனைகளை தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்கும் மதி நுட்பத்தை அறிந்தவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்பையில் இருந்து இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தியாக போகின்றது, தீர்வு கிடைக்கப் போகின்றது. பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று ரொம்ப நாளாக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு அழகான வாரிசு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி உங்களை வந்தடைய போகின்றது. இந்த காலகட்டத்தில் வயிறு கோளாறு, மூட்டு வலி, நெஞ்சு வலி இதெல்லாம் சற்று உங்களை பாடாய்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். என்னதான் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளை குரு பகவான் கொடுத்தாலும் அதற்கு ஏற்ற வருமானத்தையும் கொடுக்க தவற மாட்டார். உத்தியோகத்தில் சில உறுதியற்ற நிலை இருக்கும். அதாவது இந்த வேலை உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயமெல்லாம் வந்து போகும். ஆனால் அதுக்கும் நீங்கள் கலங்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, நாம் ஏன் கலங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. தந்தை தாயாருடைய உடல்நிலை சற்று பாதித்தாலும் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. தாய் வழி உறவினர்களால் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் புறக்கணிக்கப்படுபவர்களாக இருப்பீங்க. வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும். சொந்த வாகனத்தில் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி கழிவு நீர் பிரச்சனை வந்து போகும். இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. ராகு பகவானால் சில நன்மைகளும் சில தீமைகளும் இந்த 2025 முடிவதற்குள்ளார உண்டாகத்தான் செய்யும். எண்ணெயில் பொரித்த உணவுகளையோ வெளி உணவுகளையோ தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். அவ்வப்போது முன் கோபம் வரும். மன உளைச்சல், விரக்தி, ஏமாற்றம் இதெல்லாம் வந்து போகும். கவனமாக இருங்க. ஆவணி கார்த்திகை மாதங்களில் உங்களுடைய புதிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. இழுபறியான பல வேலைகளை அதிரடியாக முடித்து வெற்றி கொடிய எல்லா இடத்திலும் நாட்டப் போகின்றீர்கள்.
உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரன் அமைஞ்சிட்டோம். சொந்த பந்தங்கள் எல்லாம் மெச்சும்படி திருமணத்தை நடத்தக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. வியாபாரத்தில் மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்காம சந்தை நிலவரம் என்னவோ அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் வெற்றி தான், மிக பெரும் லாபம்தான். வேலையாட்கள் முழு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுக்கு அனுபவம் மிகுந்த புது வேலையாட்களையும் பணியில் அமர்த்த போகிறீங்க. கெமிக்கல், ஷேர், மர வகைகள் இவற்றாலையும் ஆதாயம் உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி குறை கூறியவர்கள் எல்லாம் ஒதுங்கி போக போகிறாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயித்து காட்ட போகிறீங்க. உங்களின் திறமையை கண்டு மேல் அதிகாரியே வியக்க போகிறாரு. குரு பகவான் 10வது இடத்துல அமரும்போது எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த 2025 முடிவதற்குள்ளார கிடைத்துவிடும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. பரபரப்பாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து விடுவீர்கள். நீங்கள் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். ஏற்றங்களையும் துரோகங்களையும் தாண்டி சாதிப்பவர்கள் நீங்கள் தான் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த நண்பர்களும் சரி, இந்த 2025 முடிவதற்குள்ளார பிரிந்திருந்த உறவினர்களும் சரி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாங்க. கடன் பிரச்சனை உங்களை விட்டு அகலக்கூடிய அருமையான காலகட்டம் இது என்றே சொல்ல வேண்டும். சின்ன சின்ன அவமானங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தகர்த்தெறிந்து முன்னேறி கொண்டு வருவீங்க. குடும்பத்தில் மிக பெருமளவில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை உங்களுடைய சாமர்த்தியத்தால் சாதித்திடுவீங்க. குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவோம் என்று பேச தொடங்கி கடைசியில் சில சண்டை சச்சரவில் போய் முடிந்த காலமெல்லாம் போக போகின்றது, விலகப் போகின்றது. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிச்சிட்டும். மனைவி வழி உறவினர்களுடனும் சகோதரர்களுடனும் மாறி மாறி இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் அடியோடு மாறி நல்லது நடக்கும். இனி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதில் உருவாகிவிடும். குறிப்பாக கார்த்திகை, ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் களை இழந்த உங்களுடைய வீடு களை கட்டக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் எல்லோரும் உங்களை மதிக்க போகிறாங்க. குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரப்போகின்றது. எதிர்த்து பேசினவங்களெல்லாம் அடங்கி போக போகிறாங்க. நட்பு கரம் நீட்ட போகிறாங்க. காற்றோட்டம் இல்லாத வசதி இல்லாத வீட்டில் இருந்தவங்கள் எல்லாம் வசதியான வீட்டிற்கு குடிபுக போகிறீங்க. முன்கோபம் சற்று அதிகரிக்கும் என்பதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருங்க. சொத்து வாங்கிறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதர வகையில் சில அலைச்சல்கள் வந்து செல்லும். பிரபலங்கள், தொழிலதிபர்கள் இவங்களுடைய அறிமுகம் சனி பகவானால் நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் மறுத்திட முடியாது. அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட நீங்கள் நெருக்கமாயிடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் 6வது வீட்டில் வந்து அமரும்போது நீண்ட காலமாக போகாமல் இருந்த தடைபட்டு கொண்டிருந்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அம்சம் உருவாகிவிடும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களின் வருகையால் சரக்குகள் தேங்கி போனதல்லவா, அது எல்லாமே விற்று தீரப்போகின்றது. இனி புது யுக்தியோட அனைத்து விஷயங்களையும் வியாபாரத்தில் செய்வீங்க. வரவேண்டிய பாக்கிகளெல்லாம் டேய் குர்ரா அப்படின்ற மாதிரிலாம் வம்பா வீணாக பேசிலாம் வசூலிக்க மாட்டீங்க. நாசுக்காக பேசி அந்த வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் துலாம் ராசியில் பிறந்த உங்களை போன்ற நாசாக்கு தெரிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்ததை நடத்தி கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்தது போலவே நடந்தேறும். குறிப்பாக புரட்டாசி, ஐப்பசி இந்த 2025 புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும். கார்த்திகை மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கடையை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனைகளையும் ஈடுபட்டு விரிவுபடுத்தி வெற்றியும் பெறுவீங்க. முரண்டு பிடித்த வேலையாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றாறு போல செயல்பட போகிறாங்க. உத்தியோகத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் ஆர்வம் உண்டாகிடும். மிக பெரும் அளவில் மேல் அதிகாரிகள் உதவுவாங்க. மேல் அதிகாரியுடனான மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகிட்டோம்.
இழந்த சலுகைகளெல்லாம் மீண்டும் பெற போகிறீங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் இருந்து கூட உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் வந்துடும். சக ஊழியர்கள் உங்களுடைய பரந்த மனசை சரியாக புரிந்து கொள்ள போகிறாங்க. உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து தொல்லைகளும் நீங்க போகின்ற அருமையான காலகட்டம்னு கூட இதை சொல்லலாம். யாரையும் புரிந்து கொள்ளாமல் யாருக்காகவும் உங்களுடைய வாக்கை கொடுக்காம இருந்தீங்கனாலே நிச்சயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதாவது மற்றவங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன ஆக போகின்றது, குறிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யாதவர்களை பற்றி தான் சொல்லி கொண்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. குடும்பத்தில் இருக்கவங்களை புரிந்து கொள்வதில் தவறு இல்லை, நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேலையில், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுபவர்கள், இவங்களை பற்றியெல்லாம் புரிந்து கொண்டு அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது இவனை எப்படி முடித்து கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பதே தவறு. உங்களுடைய வேலையை பார்த்து நீங்கள் போய்கொண்டே இருங்க. அவங்களா ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இது. எதிரிகளெல்லாம் ஓடி ஒளியக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் உங்களை கண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தொட்டது துலங்கும். பொன் பொருள் ஆடை சேர்க்கையெல்லாம் உண்டாக்கிட்டோம். தொழில் வியாபாரமெல்லாம் மென்மேலும் உயர்ந்துவிடும். உங்களை நினைத்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் விலகி செல்ல போகிறாங்க. உங்களுடைய அயராத முயற்சியாலையும் திறமையாலையும் குடும்பத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்கள் மீதான மதிப்பு உள்ளூரில் மட்டுமல்ல, வெளியூரில் மட்டுமல்ல, நீங்கள் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்து நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறீர்கள். யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காமல் உங்களுடைய வேலையை நீங்களே செய்தால் உங்களை விட மிக பெரும் முன்னேற்றத்தை காணப்போகிறவர்கள் யாருமே கிடையாது. மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார பல நல்ல சம்பவங்கள் நிச்சயம் நடந்தேறும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. குரு பகவானின் சஞ்சாரமும் சனி பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகின்றது. ராகு கேது பகவான்களும் நல்லதை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளுங்கள். வம்பு வழக்குகளில் சிக்கி கொள்ளாதீர்கள். யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். இப்படியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவ வரப்போகின்றார்கள். கடன் பிரச்சனை ஒழிந்து விட்டதே அப்படின்ட்டு மிக பெரும் நிம்மதியை அடையக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்க போகின்றது. குடும்பத்தில் குதூகலம் பிறந்து குடும்பத்தில் உள்ளவர்களோட சுற்றுலா சென்று வர போகிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும், புனித தலங்களுக்கு போகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் நிறைவேறப் போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இந்த காலகட்டம் அப்படின்றது மிகச் சிறப்பான காலகட்டம், யோகமான காலகட்டம், அதிர்ஷ்டமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்துவிடும். உங்களை நம்பி யாரேனும் பொறுப்பு கொடுத்தா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. யாருக்கேனும் வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்றும் வரை ஓயாது உழைத்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் மிகச்சிறந்த குணம் கொண்டவர், மிகச்சிறந்த பாசம் கொண்டவர், மிகச்சிறந்த நேசம் கொண்டவர், பெரியோர்களை மதிக்கக்கூடியவர் அப்படின்றதுனால ஊரில் ஏதாவது ஒரு பொறுப்புனா உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் அங்கே முதல்ல நிற்பீங்க. அப்படியாப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். கோவில் விழாக்களை முன்னின்று நடத்துவீங்க. ஊர் பிரச்சனைனா ஒரு தீர்ப்பு சொல்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டம், சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். யார் ஒருவரையோ அவருடைய பேச்சிலேயே விட்டு அவருடைய குணநலத்தை கண்டுபிடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்றே சொல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய திறமை அனைத்தும் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகின்றது. உங்களால் முடிந்த உதவியையோ அடுத்தவர்களுக்கு செய்து மிக பெரும் வள்ளல் என்ற பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இதுதான்.
இந்த 2025 கிரகங்களின் நிலை, சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் நிலை அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர சாதகமாக அமைந்து பல வகைகள்லையும் பல வழிகள்லையும் வெற்றிகளை குவித்து மிக பெரும் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார மிக சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.